இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம், தூரத்துல இருந்துதான் என்ன செய்யணும், இயேசுவை பார்க்கணும், தூரத்துல இருந்துதான் அதை நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தை பெறணும்னா நம்ம கிட்ட வரணும், கிட்ட இருக்கணும், அவருடைய சமூகத்துல அண்டி அவரோடு நம்ம என்ன செய்யணும், சார்ந்திருக்க ஆசைப்படணும். அந்த இளைய குமாரனை போல பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நம்பி வாங்கிட்டு நம்ம ஓடி நம்ம என்ன செய்யணும், வெளியில இருந்தாதான் சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம் அப்படின்னு நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. அதே போல மனுஷனுடைய அந்த நெருக்கங்கள் வரும்போது ஒருவேளை நம்ம அதிலே இருந்து நம்ம நினைக்க கூடாது. நான் அப்படிதான் நினைச்சேன், அந்த நெருக்கங்கள் வரும்போது அதை ஆராதிக்க போக அந்த தடைகள் வந்த போது ஒருவேளை நம்ம இருந்துரும் இப்படி அப்படி நினைச்சதே, அப்படியே இருந்துட்டேன். திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல வந்த பிறகுதான் அந்த அன்பை என்ன செய்ய முடியும், ருசிக்க முடியும். பிரியமகளே, இந்த இளைய குமாரன் வெளியில போய் எல்லாவற்றையும் இழந்தான். பிரியமகளே, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நாட்கள்ல என்னுடைய கணவனார் சவுதி தேசத்துல வேலை எடுத்து செய்தாங்க. அநேகர் அங்கிருந்து வந்தவங்க அடுத்தது கடன் பிரச்சனை வந்தபோது அநேக காரணங்கள் சொன்னாங்க. ஆனாலும் நான் இந்த நாட்களை யோசிக்கும் போது அந்த நஷ்டம் வந்தது, அந்த வருமானங்கள் தடைப்பட்டது, இந்த தேசத்தின் முன்னாடி நான் வெட்கப்பட்டு தலைகுனிச்சு நின்னது காரணமே பிரியமானவர்களே, அவரை நான் துதிக்க மறந்தது, அவரை நான் ஆராதிக்க மறந்தது, அவருடைய சமூகத்தை நான் நாட மறந்தது. அல்லேலூயா பிரியமானவர்களே. ஆனாலும் அவர் என்னை கைவிடவில்லை. அவர் சொல்கிறார், தாய் உன்னை பிரியமானவர்களே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, அதே போல பின்னும் பாருங்கள், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் என்னை மறப்பதில்லை. அல்லேலூயா பிரியமானவர்களே, அவர்கள் நம்மை யார் கைவிட்டாலும், தன் பிள்ளையை தன் தாய் மறந்தாலும் நம்மை கைவிடாதவர் தான். நம்மை உருவாக்கின தகப்பன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தகப்பன், இந்த நாளிலும் அவருடைய இரக்கம், அவர் இரக்கங்களின் பிதா, அவர் இரக்கங்களின் தகப்பன், அவருக்கு அன்புக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, அந்த இளைய குமாரனை பாருங்கள், அவருடைய தகப்பனை விட்டு தூரம் போன பிறகு, எல்லா ஆஸ்தியும் இழந்த பிறகு பிரியமானவர்களே சாப்பிட உணவு கூட கிடைக்கவில்லை. என்னுடைய சாட்சியை நான் சொல்லணும்னா, நான் அநேக நாட்கள் என்னுடைய சாட்சி சொல்லி இருக்கிறேன். நானும் இதே போல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு 2016 அந்த ஆரம்ப கட்டம் 2015 பாதியிலிருந்து அந்த 2016 பாதி வரை என்னன்னா, என்னுடைய கணவனார் அந்த சவுதி தேசத்துல மறைமுகமா நின்னாங்க. அப்ப எங்களுக்கு அங்கிருந்து அவங்க காசு அனுப்பி தர முடியாது, அனுப்பி தரல. அப்ப இங்க கடன் பிரச்சனைகள் இருந்தது. எல்லாருக்கும் பெரிய ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை அப்படி இருந்தா எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு. அப்ப அங்கிருந்து எந்த ஒரு வருமானமே இல்லை. அப்போ இருந்த எல்லாமே இழந்த சூழ்நிலையில, நகைகள் எல்லாம் அடமானம் போயிட்டது, எல்லாமே இழந்த சூழ்நிலையில நாங்க காணப்பட்டோம். அப்போ நானும் பிள்ளையும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில தான் பிரியமானவர்களே நாங்க காணப்பட்டோம். இளைய குமாரன் காணப்பட்டது போல எல்லாவற்றையும் வீணான அந்த பெருமை, அந்த வீணான அந்த இளைய குமாரனுடைய அந்த காரியங்கள் எல்லாமே அந்த ஆஸ்தியில தான் அந்த சந்தோஷம். நானும் அதே போலதான் மனுஷனுடைய பேச்சுல என்ன செய்து விட்டேன், என்ன அந்த சில நாட்கள் ஒப்பு கொடுத்து விட்டேன். என்னுடைய கணவனார் சொன்னதுனால அவருடைய அன்புக்கு என்ன செய்துட்டேன், அடிமைப்பட்டு அப்போ அவங்க சொல்றத நான் கேட்கணும், அப்ப நாங்க போகக்கூடாது அப்படின்னா பாரம்பரிய சர்ச்சை என்ன செய்துட்டேன், போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, அது வேதனைப்படுகிற காரியம் என்னன்னா, நான் அநேக நாட்கள் நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில நினைச்ச முடியாது, யார்கிட்டயுமே நேரடியா போராட முடியாது. வாழ்க்கையில் அனுபவங்கள் வரும்போது அதை சாட்சியா நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நான் அவருடைய இரக்கத்தை திரும்ப எப்படி பெற்றுக்கொண்டேன், அதை நம்ம நான் சொல்றேன். எப்படி நான் பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல நம்ம பாரம்பரிய சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா, என்ன அந்த நாட்கள்ல விசாரிப்பார் யாருமே இல்லை. குடும்பத்துக்குள்ள விசாரிச்சாலும் பிரியமானவர்களே அவங்கவுங்க தேவைகளுக்கு அவங்கவுங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும்.
இன்னைக்கு நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் வாழணும் தான் நம்ம நினைச்சு ஆசைப்படுறோம். இயேசுவும் அததான் ஆசைப்படுறாரு. உண்மையான இரட்சகர் யார் என்பதை நம்ம அறியணும். எபேசியர் 2:8 சொல்லுது, விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அந்த உலக நாடுகள், உலக தேசங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ளணும். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்க, நான் பாரம்பரிய சர்ச்சில இருந்து வந்தாலும் அவங்க தேவையை அவங்க சொல்லுவாங்க, நம்ம தேவையை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இதை பாக்குறவங்க கூட அதுல இருக்கலாம், ஒருவேளை அந்த பொறுப்புல கூட இருக்கலாம். எனக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் நேர அனுபவிச்சது, அந்த நாட்கள்ல என்னை மிகவும் வேதனைப்படுத்தின காரியங்கள் உண்டு. சாட்சி சர்ச்சில இருந்து வந்து அவங்க தேவை சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, காசு கேட்பாங்க. ஆனா நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு யாருமே என்ன செய்யல, விசாரிக்கல. நான் கண்ணீரோடு அவங்க சமூகத்துல என் கண்ணீரை மறைத்து வந்து நின்ற நாட்கள் உண்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் யாரையுமே குறை சொல்ற தகுதிகள் இல்ல, நான் யாரையுமே குறை சொல்லல. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு உண்மையான ஆறுதல் எங்கிருந்து வருது, அந்த அன்பு எங்கிருந்து வருது என்பதை நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். அதான் வேத வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 55:8 சொல்லுது. ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் எப்படிப்பட்டது? நம்முடைய நினைவுகளை போல அல்ல, நம்முடைய வழியை போல அல்ல. அவர் பிரியமானவர்களே பெரிய காரியத்தை செய்கிறவர். இந்த வழி நடத்துதல் ஆண்டுல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தகப்பன் முன்னிலையில் நாம் நிற்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நமக்கு துணையா இருக்கிறார். நம்ம நான் என்ன சொல்லுவேனா, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழணும் ஞானஸ்நானம் எடுத்து வேத வசனத்தின் சத்தியத்தை நம்ம அறிந்தது உண்மைனா, நமக்கு இறுதி வர மரணம் வர அதற்காக நிற்கணும்னு நம்ம என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். ஏன்னா அவர் அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றணும்னா அந்த இறுதி வர நம்ம நிக்கணும். நம்ம இந்த நாள்ல அப்படி ஒரு வைராக்கியத்தோட அவருடைய சமூகத்துல நிக்கிறோமா, அததான் சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, அந்த இளையகுமாரன் கடைசி வரை அந்த ஒருவேளை சாப்பாட்டு கூட கிடைக்காத நேரத்துலதான் தன் தகப்பனை நோக்கி பார்த்தார். அதே போலதான் நாங்களும் பிரியமானவர்களே, நானும் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுவது, அப்போதான் திரும்பவும் இயேசுக்குள்ள நான் வர வேணும். அந்த வைராக்கியம் எனக்குள்ள வந்தது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது அதை நான் சிந்தித்து பார்க்கணும். இரக்கங்களின் பிதா, இரக்கங்களின் தகப்பன், அவர் இரக்கம் செய்கிறவர். அவர் இந்த விதவையின் கண்ணீரை கண்டு விடுதலை கொடுத்தவர். தன்னுடைய மகன் மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பின தகப்பன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதை தான் சிந்தித்து பார்க்கணும். அவருடைய சமூகத்துல வந்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து போய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில தான் திரும்ப அவருடைய சமூகத்தை இனி நம்ம என்ன செய்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். அநேகர் அதை கூட செய்யாம இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை வைராக்கியம் உள்ள விசுவாச வாழ்க்கையா மாறணும். அது வீழ்ந்து போகிற வாழ்க்கையா மாறக்கூடாது, அசைக்கப்படுகிற வாழ்க்கையா மாறக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? அந்த இளைய குமாரன் ஓடி வருகிறார். நான் என்னுடைய தகப்பனிடத்தில் செல்வேன். என்னுடைய பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் பிரியமானவர்களே, அவர் உன் தவறை உணர்ந்து கொள்கிறான். நானும் என்னுடைய தவறை உணர்ந்து கொண்டேன்.
அவருடைய சமூகத்திற்கு ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தர் என்னோட அவருடைய இரக்கத்தை திரும்பவும் நான் என்ன செய்தேன், அனுபவித்துக் கொண்டேன். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தகப்பன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தகப்பன், என் நினைவுகள் உன் நினைவு அல்ல என்று சொன்ன தகப்பன். ஆமிரியமானே, நம்முடைய நினைவுகள் எப்படியெல்லாமோ இருக்கலாம், அதே போல சாதிக்கலாம், என்னுடைய பலத்தால் சாதிக்கலாம், எல்லாரையும் மனுஷனுடைய அன்பை வைத்து சாதிக்கலாம், எல்லாத்தையும் வச்சு சாதிக்கலாம் என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் எதுவும் கொண்டு நம்மளால சாதிக்க முடியாது. அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய பாதத்துல நம்ம என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுத்துதான் ஆகணும், நம்முடைய தவற உணர்ந்துதான் ஆகணும். பிரியமானே, அதே தான் அந்த இளையகுமாரன் செய்ய தன் தவறை உணர்ந்தான். என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான், திரும்பி வந்தான். பிரியமானே, தன்னை தாழ்த்தினான். இந்த நாட்கள்ல எத்தனை பேருக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கிறது? கடந்த நாட்கள்ல எங்க சபையில கூட பிரியமானே இருந்தது, என்னோட அண்ணி தான், அவங்க வந்து ஒரு போதகிதான், அவங்க பலவீனப்பட்டு காணப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது எப்படின்னா, தன் இந்த விண்ணப்பங்களுக்காக நீங்க வந்து ஜெபம் பண்ணாண்டான், பாவம் அறிக்கை ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து மனுஷன் என்ன செய்துட்டு இருக்கான்னா, அவருடைய நன்மையை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு தாந்தோனி தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதை யாருமே என்ன செய்யல, உணரல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ பாவாரிக்கை ஜெபம் பண்ணணும், பாவாரிக்கை. எதை குறித்து நீங்க பாவாரிக்கை ஜெபம் பண்ண போறீங்க? அவடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்ம தகுதியுள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? நம்ம கேள்வி கேட்கிறோம். அவருடைய இரக்கத்தை தருவே, இரக்கம் தரு, இரக்கமுள்ள தேவனீஸ்வரி, எங்க உங்க இரக்கங்கள்? அவரு கண் இல்லையா, அவரு காது இல்லையா, அவரு வாய் இல்லையான்னு கேள்வி கேட்கிற பிள்ளையா இருக்கிறோம். ரீபா சேவலரபா, கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிகிறார். பிரியமானவர்களே, இந்த நியாய தீர்ப்பு நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் நீங்க டிவி மூலம் பார்த்திருப்பீங்க, எங்க ஆவிக்குரிய தகப்பனார் நியாய தீர்ப்பு நாட்களின் செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்லயும் நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம், நம்முடைய இருக்கிற தவறுகளை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், நம்மை தாழ்த்தணும். பிரியமானவர்களே, என்னால் எது கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது அவரால் கூடும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பிரியமானவர்களே, என்னையும் நான் ஒப்பு கொடுத்தேன். 2016ஆம் ஆண்டு அவருடைய சமூகத்துல நான் கடந்து வந்தாலும் 2019ஆம் ஆண்டு பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்துல என்னை ஊழியக்காரியாக நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அதற்கு பிறகு எனக்குள்ள ஒரு வைராக்கியம், யாருக்காகவும் என் இயேசுவை நான் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் என்னை சூழ்ந்திருக்கும். என் விசுவாசம், அந்த என்னுள்ள அப்பத்தை அவர் எனக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல், அவர் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிற தகப்பன். பிரியமானவர்களே, அந்த பிரியமாய் இருக்கிற தகப்பனிடத்தில் நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும்னா அவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த இரக்கத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த அன்பில் நாம் பிரியமானவர்களே நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குதுன்னு நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம துக்கத்தோட இருக்கலாம், வேதனையோட இருக்கலாம். ஏசப்பா, உங்க இரக்கத்தை எனக்கு காட்டுங்க, உங்க இரக்கம் எனக்கு கிடைக்கலையே, உங்க ஆறுதல் எனக்கு கிடைக்கலையேன்னு நம்ம கேள்வி கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா நம்ம இருதயத்துல பார்க்கணும், நம்முடைய இருதயம் இன்னைக்கு இயேசுவோடு இருக்கிறதா? இயேசு என்னோடு இருக்கிறாரா? நான் என்னை அவருடைய சமூகத்தில் தகுதிப்படுத்தி இருக்கிறேனா? என்னுடைய தவறை நான் ஒப்புப்படுத்தி இருக்கிறேனா? எந்த அளவு நான் அவருடைய தூர போயிருக்கிறேன் என்று பிரியமானவர்களே, ஒரு நாளாவது அவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம பிரியமானவர்களே நம்மை நாம் சோதி தருகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்படி நாம் சோதி தரையும் போது அவருடைய இரக்கம் பெரிதா இருக்கிறது. அந்த இளைய குமாரன் ஓடி வரும்போது கெட்டி பிடித்து மூத்தம் கொடுத்த தகப்பன் இன்று உங்கள் அருகில் இருக்கிறார். உங்க எல்லா தவறுகளையும் அவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்புக்கொடுக்கும் போது அவர் உங்களை பிரியமானவர்களே அரவணைத்து முத்தம் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அதை வந்து பக்கத்துல இருக்கிறவங்க அறிய மாட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள்ட்ட காட்டணும் நம்ம ஆசீர்வாதத்தை. எதுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை அவங்கள்ட்ட காட்டணும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல நம்ம கேட்கலாம், இவ்வளவு நாள் நீ ஓடி ஓடி போனியே,
இவ்வளவு நாள் நீ ஆராதிச்சு எதை கண்டாய்? நம்ம சொல்லணும், இயேசுவை கண்டேன். அவருடைய இரக்கம், அந்த இரக்கம் என்னை வாழ வைக்கிறது. அந்த இரக்கம் என்னை கலங்காதபடி என்னை நடத்துகிறது. அந்த இரக்கம் என்னை பயப்படுத்தாதபடி எனக்கு துணையாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் உலகத்தை போல வாழணும் இந்த ஆசை, எல்லாருக்கும் உலகத்தோட ஓடணும் இந்த ஆசை. ஆனா யாருக்குமே அந்த முடிவில்லாத நித்திய ஜீவனுக்கு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆசை இல்லை. அந்த ஆசை நமக்குள்ள வரணும். பிரியமானவர்களே, அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது அந்த தகப்பனார் எதுவுமே கேட்கல. அவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, ஒரு திரும்பவும் நம்ம மேல இரக்கம் வைக்கிறவர், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை அவர் என்ன செய்யறாராம், கடல்ல போடுகிற தகப்பன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு காரியத்தை எங்க ஆவிக்கிற தகப்பன அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுடைய பணம் எல்லாத்தையும் கடல்ல கொண்டு போடுங்க. அல்லேலூயா. அதை தவறா புரிஞ்சிட்டவங்களும் உண்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த இது ஏசாயா 59 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் கைகள் இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. அப்போ நம்ம செய்கிற கிரியைகள்லயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாவம் நிறைந்திருக்கிறது. அப்ப நம்முடைய வருமானங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாவம் இருக்கிறது. அப்ப அந்த வருமானத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல கொண்டு விட்டால் இயக்கப்படுமா? அதான் வசனம் சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகல. ஆனா நம்ம தான் நம்ம சீர்படுத்தணும், நம்ம தான் என்ன செய்யணும்? திரும்பணும். நம்ம என்ன செய்யறோம்? அதுவும் நம்மளால முடியாது. நம்ம எல்லா காரியத்தையும் மறந்து அவருடைய இரக்கத்தை அவர் காட்டிட்டே இருக்கணும். ஆனா அவர் காட்டிட்டே இருக்கிறாரு, நம்ம தான் என்ன செய்துட்டு இருக்கோம்? தூரம் போயிட்டே இருக்கோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம என்ன செய்யறோம்? நான் என்ன சொல்லுவேன்னா, அவருடைய சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுத்த உறவு, அவருடைய சமாதான சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். இந்த நாளிலேயே என்னால எத்த முடியாதுன்னு நான் நினைச்சேன். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் நடத்திட்டு இருக்கிறேன்னு என்னால சொல்ல முடியும். அந்த இளையகுமாரனை பாருங்க, அவன் அந்த அழுக்கு துணியோட தான் வந்திருப்பான். அவன் பசி இல்ல, பசியோட தான் எப்படா ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு அவருடைய சமூகத்துல வந்திருப்பான். அந்த தகப்பனார பாருங்க, எவ்வளவு மன உருக்கத்தோட, எவ்வளவு அந்த தவிப்போட அவருக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து கை கால்களுக்கு அணில் நலம். அதே போல என்னை பிரியமங்களை, நம்ம அவருடைய சமூகத்தை விட்டு விலகிதான் போயிருப்போம். ஆனா திரும்ப அவருடைய சமூகத்துல மனம் உணர்ந்து வரும்போது அவர் நம்ம பெற்று இழந்து போன அபிஷேகம், கிருப வரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உண்மையா என்ன செய்வார்? அவருடைய சமூகத்துல நிலைநிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதுக்குள்ள தகுதிய இழந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கிறோம் என பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் அவருடைய சமூகத்துல அந்த அன்பை என்ன செய்தேன்? பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நம்ம நான் இன்னைக்கெல்லாம் இப்போதுமான வருமானங்கள் தேவைகள் இல்லாட்டாலும் அநேகர் என்னை நோக்கி கேட்டாலும், நீ என்னத்தை கண்ட, எதை பெற்றுக்கொண்ட, எதுக்கு போற, ஏன் அப்படி செய்யறேன்னு அநேக கேள்விகள் என்னை நோக்கி வந்தாலும் நான் சந்தோஷமா சிரிச்சுட்டு அவங்க முன்னாடி நிக்க என்னால முடியும். அதுக்குள்ள இரக்கம், கிருபை, அன்பு ஏசப்பா எனக்கு தந்திருக்காங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சாட்சியா இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா, பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? போராட்டங்கள் வரும். நான் அநேக நேரங்களை நினைச்சு பார்ப்பேன். இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள கடந்து வந்த பிறகு அங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைப்பேன். ஊழியத்து ஒப்பு கொடுத்த பிறகு ஊழியக்காரங்களுக்கு இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு நிந்தனைகள், இவ்வளவு அவமானங்கள் வருது. ஏன்னா நான் வெளி ஊழியங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஊழியனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் டிவியில இந்த இதுல செல்லுல எல்லாம் ஊழியக்காரங்களோட சாட்சியை கேட்டிருக்கேன். அப்ப எல்லாம் நினைப்பேன், இப்படி எல்லாம் வந்தா நம்மளால நிக்க முடியுமா? இப்படி எல்லாம் வருமா? இதுதான் அப்போ உண்மையிலே ஊழியமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அதே போல இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு நான் நினைப்பேன், என்னால இது செய்ய முடியுமா? இவங்க இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும், இவ்வளவு இந்த தேசத்துல இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் இந்த ஊழியத்தை இப்படி செய்கிறாங்களே,
நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த நாட்கள்ல படுகிற ஒவ்வொரு நெருக்கங்களையும் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இயேசு நம்மோடு இருக்கும்போது அதற்காக நம்ம வைராக்கியமா நிற்கணும். அப்போஸ்தலர் பவுல் அதைதான் சொல்கிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கங்களின் பிதா. அந்த இரக்கத்தை நம்ம உணரும் போது அவர் என்ன செய்ய தருகிற ஆறுதல் என்ன செய்ய முடியும், நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், அந்த இரக்கத்தை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்பதான் என்ன செய்ய முடியும், பேச முடியும், சாட்சிய சொல்ல முடியும். இன்னைக்கு இயேசு வாழ்கிறார் ஊழியத்தை பொறுத்தவரையில நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அநேக இதுல கற்றுக்கொண்டது இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள இருந்துதான் இந்த ஊழியத்துல அநேக காரியங்கள் இப்ப கற்றுக்கொண்டது. ஏன்னா எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். அதுல வெளி உலகம் எனக்கு அதிகமா தெரியாது. நான் அதுக்குள்ள வந்துதான் பிரியமான இன்ன நாட்கள்ல நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டது இயேசு வாழ்கிறார் ஊழியத்துக்குள்ள வந்த பிறகுதான். அதுலயும் நான் பார்க்கணும்னா அந்த இரக்கத்தை நாம் அனுபவிக்கணும். நம்ம அந்த சபைக்குள்ள போறோம் வாரோம், எந்த சபையா இருந்தாலும் அதுக்குள்ள போகும்போது நம்ம அந்த இரக்கத்தை என்ன செய்யணும், சபைகளா இருந்தாலும் அதை கொடுக்கிறவங்களா இருக்கணும். அதே போல சபைக்குள்ள வாரவங்க அதை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சவாய் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இரக்கத்தை அவருடைய கிருபாசன அண்டையில் நம்ம என்ன செய்யணும், சேருகிற பிள்ளைகளாக, அவரோடு இருக்கிற பிள்ளைகளாக. பிரியமானவர்களே, அந்த இரக்கத்தை பெற எல்லா நேரமும் வரும். நம்ம அப்படி அந்த நேரத்துல போயிலான் இருக்க கூடாது. ஏற்ற நேரம் அந்த கர்த்தரை கண்டடை கேட்ட சமயத்தில் அவர் என்ன செய்யணும், கண்டடையணும், அப்ப தேடணும். அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த நாட்கள் அவருடைய சமூகத்தை என்ன செய்ய நம்ம தேடணும், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, நான் என்ன செய்வேன், அந்த 2016ல அதை நான் என்ன செய்வேன், தேடி பெற்றுக்கொண்டேன். இந்த நாள்ல உங்க சமூகத்துல நான் தைரியமா பேசுவேன்னா, இயேசு வாழ்கிறார் ஊழியத்துல பார்க்கும்போது நான் வரும்போதெல்லாம் நான் அதிகமா அந்த இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள. பிரியமானவர்களே, அங்க எங்க இயேசு வாழ்கிறார் ஊழியத்துல அநேக வயதான பாட்டிகள் உண்டு. அவங்க உண்டு எல்லாமே வியாதிஸ்தர்கள். அப்ப அவங்க எல்லாம் வரும்போது நாங்க என்ன செய்வேன், இங்க அதுக்கும் நான் வர முன்னாடியே என்ன செய்வாங்க, இங்க வாரவங்களுக்கு உணவெல்லாம் இங்கேயே சமையல் பண்ணி கொடுப்பாங்க. ஆகாரம் எல்லாம் 3 வேளையும். அதே போல அவங்களுக்கு என்ன தேவைனாலும் கேட்க செய்து கொடுப்பாங்க. அதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப நான் இங்க வந்த பிறகு நான் என்ன செய்வேன்னா அந்த காரியங்களை செய்வேன். அப்போ அந்த சமையல் வேலை அந்த காரியங்களை செய்து கொடுக்கும் போது அதுல என்ன செய்ய முடியும், இயேசுடைய அன்பை உணர முடியும். நம்ம பார்க்கலாம் அந்த நல்ல சமாரியன். அப்ப அந்த நல்ல சமாரியன் யார், நம்ம உணரணும். அந்த இரக்கம் அந்த அன்பு எங்க கிடைக்குது, ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையிலே அது கிடைக்குதா, அது நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இது நம்ம என்ன செய்ய மாட்டோம், கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம ஏதோ வர்றோம் போறேன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கிற பிள்ளைகளா, கேள்விகளை வைக்கிற பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் மாற்றணும். அந்த நல்ல சமாரியரை பார்க்கும்போது ஒரு மனுஷன் அந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை நம்ம பார்க்கும்போது தெரியும் அதுல இரக்கம் செய்வது யாருன்னு. ஆசாரியர் கடந்து வருகிறார், லேவியர் கடந்து வருகிறார். ஆனா பிரியமானவர்களே, சமாரியர் அவர் மனுஷன் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, அந்த மாதிரி அடிபட்டு கிடைக்கிற மனுஷனுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நம்ம உதவி செய்யற பிள்ளைகளா கர்த்தருடைய சமூகத்துல அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு ஏன் நீங்க இப்படி செய்வீங்க, ஏன் அவனுடைய சமூகத்தை ஓடி போறீங்கன்னு என்னை நோக்கி அநேக கேள்விகள் உண்டு. ஏன் ஊழியத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி போகணுமா, ஏன் நீ இப்படி ஓடி போற, ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, இங்க நடக்க தெரியாது. அப்படின்னா ஊழியத்துக்குள்ள பார்த்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற அந்த பாட்டிமாருங்களோட இருந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து வியாதிஸ்தர்களை கவனித்து அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர வழி நடத்துறவங்க, அந்த போதகர் ஊழியக்காரங்க படுகிற வேதனைகள், இந்த நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அதுக்குள்ள இருந்து பார்க்கும்போதுதான் தெரியும். அதே போல இந்த நாட்கள் பிரியமானவர்களே, உங்க முன்னாடி நான் ஒரு ஊழியக்காரியா நினைச்சு சாட்சி கொடுத்துட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு அதே போல
நம்ம ஊழியத்துல இருந்தவர்களை சோர்ந்து போயிருக்கலாம். ஊழியத்தை நம்மளால செய்ய முடியுமா? அவருடைய சமூகத்துல அவரோடு சார்ந்து அந்த இருக்க நமக்கு எங்க கிடைக்குதோ அதோடு நம்ம சார்ந்து வந்து நிற்கும் போது அவங்க ஊழியத்துல என்ன செய்ய முடியும்? ஏசப்பா ஊழியத்தை நம்ம நிச்சயமா செய்ய முடியும். அதான் வேதவசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா என்ன செய்யணும்? கிருபாசன அண்டையில சேரணும். அப்படியே சமூகத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகி போகணும்னு நம்ம நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 15வது வசனத்தை பார்க்கும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம பலவீனத்துக்கு மட்டும் அல்ல, நம்முடைய துக்கங்களுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய ஒரு சின்ன ஒரு காரியங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துடைய காரியங்கள் அதுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய எல்லா காரியத்திற்கும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியைகள், நம்ம என்ன மனுஷை பேசுற காரியங்களை பார்க்கும்போது செய்யற காரியங்களை பார்க்கும்போதும் என்ன செய்யப்படுற வேதனைக்குரிய காரியங்களா இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை கேட்கிறோம், அந்த வேத வசனத்தின்படி நான் பேசுறேனா? வேத வசனத்தை நம்ம கேட்கிறோம், அதன்படி நான் செய்யறேனா? நம்முடைய கைகளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நம்ம சுத்திகரிக்கணும், நம்ம பரிசுத்தப்படுத்தணும். அப்பதான் என்ன செய்யணும்? இந்த நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்மை காத்துக்கொள்ள முடியும். நம்ம கண், நம்முடைய வாய், நம்முடைய காது, நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய அவயங்கள்ல ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இந்த நியாய தீர்ப்பு நாட்கள்ல அவருடைய இரக்கத்தை என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ஜீவாதிபதியாக கிருபாதிர பலியாக ஒப்பு கொடுத்த அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த தகப்பன் முன்னிலையில இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுவரை நம்ம செய்த நமக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு வரணும். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தை பெற தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய சமூகத்துல கொண்டு வருவோமா? இந்த நாளிலும் நமக்கு அவருக்கு நம்முடைய செய்கைகளா இருக்கலாம், நம்ம எந்த இடத்துல நமக்கு நம்முடைய தொழில் செய்யற இடங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், தேசத்தின் மத்தியிலாக இருக்கலாம், உறவுக்காரர்கள் மத்தியிலாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பிரியங்களை ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய முன்னிலையில பிரியமா இருக்கிறதா? அது பிரியமில்லாத பட்சத்துல அது பாவமாக தான் மாறி போகிறது. இந்த நாளிலும் நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவர் நமக்காக ஜீவாதிபதியாக அந்த கிருபாசனையில் நமக்காக பலியான தகப்பன் முன்னிலையில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம பிரியமானவர்களை நம்ம மனம் மாறணும். நமக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள் மாற்றப்படணும். அதுக்கு அவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்போது நம்ம அரவணைக்கிற தகப்பனா இருக்கிறார், எப்போது நம்ம ஏற்றுக்கொள்கிற தகப்பனா இருக்கிறார், எப்போது நம்மை பிரியமானவர்களை அவரோடு வைத்துக் கொள்ள அவர் சித்தம் வைத்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றிருக்கலாம். இந்த நாட்கள்ல அவருடைய சமூகத்தை விட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நம்பியோ, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்தோ, ஏதோ ஒரு செயல்பாடுகளை நினைத்தோ அவரை விட்டு தூரம் போய் கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த நாட்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகல. அவர் இரக்கங்களின் பிதா, ஆறுதல் தருகிற தேவன். பிரியமானவர்களே, தன்னுடைய ஒரே பேராத குமாரனை நமக்காக கொடுத்த தகப்பன் அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் அன்பு நம்மோடு இருக்கிறது. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட யாரும் பாவம் தேவனை அறிந்தவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் தேவனை அறியான் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த நாட்கள் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம தேவனை அறிந்தவங்களா அறியாதவங்களா? இந்த நாட்கள்ல ஒப்பு கொடுத்து நம்மளுக்கு நாம் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது எது? நம்முடைய பாவங்கள். அது எந்த பாவம் என்பதை நம்ம ஒப்பு கொடுப்ப பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திர தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீர் உருக்கம் இரக்கமும் நீடிய சாந்தமுள்ள தகப்பன் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் இயேசுப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் இயேசுப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை இயேசுப்பா. அப்பா, அதை ஒவ்வொருவரும் காணணும் இயேசுப்பா. இந்த ஜனங்கள் காணணும் இயேசுப்பா. உம்மை அறிந்து அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு ஜனங்களை காணணும் ஏசப்பா, ஒவ்வொரு அரணை ஏசப்பா, சத்திய வேத வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து சொல்லணும் அப்பா. சத்தியமே வேத வசனம் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த வேத வசனத்தை கேட்க கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காதுகளும் இந்த நாள்களில் திறக்கப்படக்கூடாது. ஒரு ஷக்கலரபா அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரேசப்பா. பிள்ளைகளுடைய பாவ கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டே ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் இருந்து எந்தெந்த ஆசீர்வாதத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் மண்டிட்டு நீக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாள் அப்பா உடைய இரக்கத்தின் மூலம் நீங்க கொடுக்கணும் ஏசப்பா. உடைய இரக்கத்தை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும் ஏசப்பா. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை, உடைய அன்பு எப்படிப்பட்டது, உடைய தயவு எப்படிப்பட்டது என்பதை அப்பா நாங்கள் கண்டு கொண்டது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காணணும் ஏசப்பா, அறியணும் ஏசப்பா, ருசிக்கணும் ஏசப்பா. அப்பா வியாதிஸ்தர்கள் குணமடையணும் ஏசப்பா. பிசாசின் கட்டில் வேதனைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஏசப்பா அப்பா விடுதலை பெறணும் ஏசப்பா. ரிபா ஷபலரபா குழந்தை இல்லாமல் அப்பா அப்பா வேதனைப்பட்டு துக்கத்தோடு உடைய சமூகத்தை விலகி இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. திருமண தடைகள் மாறட்டே ஏசப்பா, தரித்திரங்கள் மாறட்டே சலரபா. குடும்பங்களில் இருக்கிற அப்பா பாவ கட்டுகள் உடைக்கப்படட்டேடி அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரேசப்பா. அப்பா வேத வசனத்தை நாங்கள் சொல்லுகிறேசப்பா. அதை கேட்டு கிரியை செய்யப்படாதபடி தடை பண்ணுகிற எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படாதபடி என் தகப்ப நீங்க எங்களை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேசப்பா. எங்களை குறை குற்றங்கள் உண்டு ஏசப்பா, எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேசப்பா. பிரிந்து சென்றாலும் புரியாத நேசர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரேசப்பா. எங்களை முழுவதும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேசப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்படி உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறபடி உடைய கிருபாசன அண்டையில் நீங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் வைக்கும்படியா ஜெபிக்கிறேசப்பா. அப்பா ஸ்தோத்திர 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 அப்பா. எங்களை முழுவதும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேசப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா.